ஜென்ரலாக மென்னாக இருக்கட்டும், உமனாக இருக்கட்டும், வீட்டில் இருந்து ஒர்க் பண்ணுறதுக்கும், வெளியில் போய் நம்ம ஆஃபீஸ் போய் ஒர்க் பண்ணுறதுக்கும் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகே. இப்போ ஒரு இடத்துல ஒருத்தங்களுக்கு கீழே போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது, அந்த ஒர்க்கை நம்ம கண்டிப்பாக பண்ணியே தான் ஆகணும். அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம என்ன சேலஞ்சஸ் இருந்தாலும் சரி, நம்ம அதை பண்ணியே தான் தீருவோம். இதுவே வந்துட்டு வீட்டில் இருக்கோம், அதுலேயும் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக இருந்தால் பரவாயில்ல. நம்ம வீட்டில் இருந்து நம்மளுக்காக நம்மளே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் நிறையா வந்துட்டு இதில் சேலஞ்சஸ் இருக்குது, மைண்ட் செட் பொறுத்த அளவுக்கு. இது மாதிரி தான் நான் நிறையா சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கு வந்து மெயினான காரணம் என்ன அப்படின்னா, நம்மளை இங்கே கேள்வி கேட்குறதுக்கு யாரும் இல்லை. நம்ம தான் இங்கே ஓனர், நம்ம தான் இங்கே எல்லா ஒர்க்கும் பண்ணுறோம் அப்படிங்கிற பட்சத்தில் சில ஒர்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்மளுக்கே நம்ம வந்து எக்ஸ்கியூசஸ் பண்ணிக்குவோம். நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போ பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு எக்ஸ்கியூசஸ் பண்ணிகிட்டே இருப்போம். ஆனால் அந்த சின்ன சின்ன எக்ஸ்கியூசஸ் பண்ணுற விஷயங்களில் தான் நம்மளுக்கு நிறைய ரிசல்ட்ஸ் வந்துட்டு அடங்கியிருக்கும், ஒளிஞ்சிட்ருக்கும். ஸோ இந்த மாதிரி பிஸ்னஸ் பண்ணுற பட்சத்தில் வீட்டில் இருந்தே பண்ணுறோம் அப்படின்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படிங்கிறது நம்மளுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப புரியுது. அதனால் நான் மோட்டிவேட் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய விலாக்ஸ் மூலிமா நான் 90 டேஸ் செல்ஃப் டிசிப்ளின் சேலஞ்ச் வந்துட்டு பண்ணலான்ட்டு இருக்கேன். என்னோடய விலாக்ஸ் பிடிச்சிருந்ததுன்னா செல்ஃப் டிசிப்ளின் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள்.